எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கப் தேங்காய் பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்திக்கலாம். சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துனதுக்கப்புறமா இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தக்காளியும் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ சிக்கனை நல்லா ஒரு டைம் பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாஸ்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். அப்போது சிக்கனில் இந்த மசாலாஸ் நல்லா ஒட்டிக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சிக்கன்லேருந்தே தண்ணி நல்லா வெளியில் வந்து நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிருக்குது. இப்போது இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் தேங்காய் பேஸ்ட் இது உள்ள சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான தண்ணி 1 கிளாஸ் அளவு உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம வைக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. குழம்பும் நல்லா திக்காக இருக்குது நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுனால. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளும் கூட, ரொம்ப டேஸ்டியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.